வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி இதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட். என்ன எனக்கு சொல்லவே இல்லை என்னது பார்சல்னு. அதுக்கு தான் சரி ஓப்பன் பண்ணல. என்னால இருக்க முடியல. என்ன இருக்கு அதுக்குள்ளே? ஆமா, எப்ப பாரு ஏதாவது கிஃப்ட்னு கேட்பாங்க. நான் அதான் காட்டுவேன். இதோ ஒரு கிஃப்ட் இருக்கு, நீ வாடா மண்டையா, இதோ ஒரு கிஃப்ட் இருக்கு, இதை விட என்ன வேணும் கிஃப்ட்? அவ்வளவுதான் நம்மளோட கிஃப்ட். என்னடா தங்கம்? அதனாலதான் சரி நான் புக் பண்ணேன். வராதுன்னு பார்த்தா உடனே வந்துட்டு இருக்கானுங்க. வரத்துக்குள்ள அவனுங்க வந்துடுறானுங்க. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா? பாக்கலையா ஒன்னும்? ஓபனே பண்ணல. இப்போதான் நாம ஆரம்பிச்சு அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நான் வந்து தான் ஓபன் பண்ணேன்னு இருக்கு. ஏமா சார்ஜ் மொபைல் என்ன இவ்வளவு பெருசு இருக்கு, செங்கல் செட் மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லிச்சு பாப்பா. ஸோ இன்னைக்கு என்ன ப்ளாக்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று பார்சல் வந்திருக்கேன். அது என்ன பார்சல் எனக்கு தெரியாது. நான் எல்லாம் ஆர்டர் பண்ணலாம். என் வீட்டுக்கார ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அது வந்திருக்கேன். ஸோ அது என்ன பார்சல் வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பார்சல். இது என்ன பார்சல் எனக்கு தெரியாது. இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. டக்குன்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. அவங்களே எனக்கு சொல்லாமல் எப்போவுமே என்ன ஏதாவது ஆர்டர் பண்ணுவாங்கன்னா எனக்கு சொல்லுவாங்க. அது சொல்லவே இல்லை இந்த வாட்டி. அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அவங்களே. அப்புறமா வந்திருக்கு. நைட்லேயே தான் வந்துருச்சு. சரி என்னால் இருக்க முடியல. அதில் என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. என்ன இருக்கு அவங்கள சொல்லாமல் என்ன ஆர்டர் பண்ணியிருக்குங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்சல் தான். இது ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அங்கேருந்து எனக்கு சொல்லவே இல்லை. இந்த பார்சல் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரி நம்ம அவங்களுக்கு வரதுக்குள்ளே நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாப்பா இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு பாருங்க. அவங்களே சொன்னாங்க நான் வரானே சொன்னாங்க. பக்கத்துல தான் இருக்காங்க சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கலாம் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது இது என்னது? என்ன இது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு சொல்லாம அவங்கள பாருங்க ஆர்டர் போட்டுருக்காங்க. வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க வாங்க. ஏய் என்ன ஓபன் பண்றீங்க அதுக்குள்ள? நீ சொல்லவே இல்ல. ஆமா, அது புக்கிங் பண்ண நான் இருக்கும்போது வரும்னு பார்த்தா இவ்வளவு லேட்டா வந்திருக்கு. என்ன உடனே வீடியோவா? ஏய் இப்படி பாப்பா என்ன இருக்கு நம்ம சர்ப்ரைஸ். நானே ஆர்டர் பண்ணவே இல்ல. ஓகே நீ ஆர்டர் பண்ணலனா அதுதான் சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் என்ன எனக்கு சொல்லவே இல்ல. அதுக்கு தான் சரி ஓபன் பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு. ஆமா, ஃபோன் வந்து டிஸ்பிளே உடைஞ்சிச்சிங்க. அது ஒரு வாட்டி மாத்தினேன். அது ஒரிஜினலா மாற்ற முடியல. மாத்தினாலும் அது ஒரிஜினல் மாதிரி வரல. அது 2 வாட்டி டிஸ்பிளே மாற்றி தேவையில்லாத செலவு தான் ஆகிட்டு இருக்கு. சரி அதனால தான் ஒரு மொபைல் கிஃப்ட் பண்ணலாம். 8 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி இதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட். என்ன எனக்கு சொல்லவே இல்லை என்னது பார்சல்னு. அதுக்கு தான் சரி ஓப்பன் பண்ணல. என்னால் இருக்க முடியல. என்ன இருக்கு அதுக்குள்ளே? ஆமா, எப்ப பாரு ஏதாவது கிஃப்ட்னு கேட்பாங்க. நான் அதான் காட்டுவேன். இதோ ஒரு கிஃப்ட் இருக்கு, நீ வாடா மண்டையா, இதோ ஒரு கிஃப்ட் இருக்கு, இதை விட என்ன வேணும் கிஃப்ட்? அவ்வளவுதான் நம்மளோட கிஃப்ட். என்னடா தங்கம்? அதனாலதான் சரி நான் புக் பண்ணேன். வராதுன்னு பார்த்தா உடனே வந்துட்டு இருக்கானுங்க. வரத்துக்குள்ள அவனுங்க வந்துடுறானுங்க. ஆக்சுவலி இது பழைய மாடல் தாங்க. ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆகுது இந்த ஃபோனு. இது கொஞ்சம் கேமரா நல்லா இருக்கேன்ட்டு வாங்கினேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ரியல்மி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது இந்த ஃபோன் வாங்கி. நான் இன்னும் எதுவுமே நான் வந்து இதுக்குன்னு எதுவும் செலவே பண்ணல. அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கு. கேமராவும் நல்லா இருக்கு. சரி அதனால தான் சரி ரியல்மியை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்றதுனால தான் வாங்கினேன். ரியல்மி 11 5G மொபைல். ஆக்சுவலி பழைய மாடல் தான், 5 மாதம் ஆகுது. இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக வருது. சரி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்றதுனால இது வாங்கி கொடுத்துடலாம் தான் வாங்கி கொடுத்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க 8 வருஷத்துக்கு அப்புறமா இதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கா? பாக்கலையா ஒன்னும்? ஓபனே பண்ணல. இப்போதான் நாம ஆரம்பிச்சு அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நான் வந்து தான் ஓபன் பண்ணேன்னு இருக்கு. ஏமா சார்ஜ் மொபைல் என்ன இவ்வளவு பெருசு இருக்கு, செங்கல் செட் மாதிரி. செங்கல் செட் மாதிரி இருக்கு.
வாவ் ஐபோனு பாப்பா ஐபோன் பாருமா. நம்மளால ஐபோன் எல்லாம் வாங்க முடியாது. சரி இது இருக்கு அந்த டைப்ல தான் இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குங்க, என்ன பண்றது. ஆனா அதுக்குன்னு பார்த்தா வாங்கி கொடுத்து தான் ஆகணும். சரி அதனால தான் வாங்கினேன். நல்லா இருக்கா? இந்தா என்னோட ஃபர்ஸ்ட் gift ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். குட்டி கோப்பா இந்தா உனக்கு கிஃப்ட். இந்தா உனக்கு கிஃப்ட். போட்டுக்கோ, ஹெல்மெட் தான் உனக்கு கிஃப்ட். வா என்ன பல்லு 32 தெரிஞ்சுட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் பல்லு பாத்தீங்களா எப்படி இருக்கு? இல்ல எதுக்குன்னா நான் எப்பவுமே கேட்டுட்டு இருப்பேன், எனக்கு என்ன ஒண்ணுமே கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க, அதனால என்ன கிஃப்ட் அன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே நான் கேட்கவே முடியல. எப்பவுமே ஒண்ணுமே கிஃப்ட் இல்ல, என்ன வேணும் அப்படி வாங்கி கொடுப்பாங்க. இல்ல சர்ப்ரைஸ் கிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு? எனக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றது அதெல்லாம் மைண்ட்ல இல்ல. ஒரு தேவைன்னா ஒரு தேவையா இருக்கிற டைம்ல பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட இது. அப்படின்னு எல்லாருமே இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் அப்படிதான். அதனால சண்டை போட்டுட்டே இருப்பேன் எப்பவுமே. எப்பவுமே சொல்லுவேன், எவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க அவங்க பர்த்டேல, ஏதாவது நல்ல நல்ல எப்படி கொடுப்பாங்க. எனக்கு எல்லாம் அது எல்லாம் கிடையாது. அதுதான் நான் சொல்லிட்டேன் எப்பவுமே. அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல, ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம். அப்புறமா வரவே வராது, யாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் கொடுக்க மாட்டீங்க, அப்படியே டைரக்டா என்ன வேணும் அது வேணுமா, சரி நான் எவ்வளவு நாள் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மொபைலை வாங்கி 5 வருஷம் ஆகுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுக்கு வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் மொபைல் வந்து எதையாவது இந்த பையன் தாங்க அந்த மொபைல் பழைய மொபைலை வந்து உடச்சிட்டான். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது அவன் கையிலேருந்து தட்டி விட்டான். அது கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சிச்சு பழைய மொபைலு. அதுக்கப்புறம் உடஞ்ச டிஸ்பிளேல தான் இவ்வளோ நாள் வீடியோ போட்டுருந்தாங்க. அந்த உடஞ்ச டிஸ்பிளேல தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சரி எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இது இவ்வளோ உடஞ்சிருக்கு. சொல்லப்போனால் இப்போ போடுற வீடியோவும் அந்த உடஞ்ச டிஸ்பிளேயோட வீடியோ உங்களுக்கு அந்த ஃபோன். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வீடியோ எடுக்கும் போது தான் அந்த உடஞ்ச செயலோட வீடியோ காட்ட பாருங்க. வீடியோ ஆல்ரெடி இருக்கு, போட்டிருக்கு முன்னாடி இருக்கு, ஒரு 6 months ஆயிருக்கும், 5 months. என்னோட gift பாருங்க फ्रेंड्स, எப்படி இருக்கு கமெண்ட்ல டக்குனு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சிரிச்சு பசியா இருக்கு எனக்கு. நீங்க சாப்பாட போடுங்க, முதல்ல சாப்பிடலாம். சாப்பிடலாமாமா தங்கம்? ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணு. ஆன்ல தான இருக்கு. ஹலோ ஹலோ ரியல்மி. எங்க ஹலோ தெரிய மாட்டேது போல. இம்மா 8 வருஷம் கல்யாணம்ல gift தான் ரொம்ப ஹாப்பி இருக்கு. நல்லாதாங்க இருக்கு மொபைல். பார்க்க தான் பெருசா வெயிட்டா இருக்கு. வெயிட்டே இல்லை, ஆக்சுவலி வெயிட் கம்மியாக தான் இருக்கு. இங்கே போய் சும்மா வெயிட் சும்மா அந்த டப்பா வெயிட் இந்தாங்க. அப்படிங்க ஓப்போ சார்ஜர். வா காட்டுமா, நீ எடுத்து காட்டு. சார்ஜர் காட்டாங்க வீடியோவில் காட்டு பாருங்க. சார்ஜர். அப்புறம் இது கேபிள் காட்டுமா? கேபிள். இந்தம்மா மொபைல் காட்டுமா? கீழல போடாது அந்த மாதிரி. புதுசில அப்படி ஹார்ட் வெளிய ஒரு சின்ன பொருள், வாயில்லாத பொருள். ஆனா இதுக்கு மேல அவ்வளோ ஒரு எல்லாம் பணம், வேற என்ன சொல்றது, பொறுப்பு. பார்த்து பத்திரமா வச்சுக்குமா. இந்த அப்படி அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் கிஃப்ட் எல்லாம். பாத்தீங்களா फ्रेंड्स, சர்ப்ரைஸ் கிஃப்ட் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் தென் சப்ஸ்கிரைப் गाइस. சப்ஸ்கிரைப் गाइस, லைக் பண்ணுங்க. போடலாம். சரி இங்க சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. பை வருதுங்க. பை. ஓகே பை.